Hey guys, welcome to Hacky Tamizhan. நான் உங்கள் கேடி பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மதுரையில் நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கோம். இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, இவங்க வீட்லேயே நம்மளுக்காக வந்துட்டு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி பணியாரம் செஞ்சு தர போகிறாங்க. அந்த பணியாரத்தை டேஸ்ட் பண்ணுறதுக்காகவே நாம் இங்கே வந்திருக்கோம். வாங்க எப்படி பணியாரம் பண்ணுறாங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இனிப்பு பணியாரம். இது எப்படி பண்ணுறாங்கன்னா, கடலப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அது கூட உருண்டை வெல்லம் போட்டு அம்மிக்கல்லையோ ஆட்டங்கல்லையோ அரைச்சி எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சது இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இதை ஏன் மைதா மாவும் கோதுமை மாவும் தோசை மாவு பதத்தில் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த உருண்டையை எடுத்து போட்டு நம்மளுடைய குழிப்பணியாரக்கல்லில் எடுத்து வைக்கிறாங்க. குழிப்பணியாரத்தில் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றுக்கிறாங்க. எல்லா குழிலையும் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து இப்படி ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணிருந்த நல்லா அப்படியே வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவும் சேவக்க விடாமையும் ரொம்பவும் வந்துட்டு ஓவராக வெள்ளை இல்லாமையும் அந்த ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் அது ஆகிற வரைக்கும் வெயிட் வச்சுட்டு அப்படியே இது பண்ணுறாங்க. ரெண்டு பக்கம் வந்ததும் எடுத்து அதையே சர்வ் பண்ண போகிறாங்க. இப்படி தான் கைஸ் ஸ்வீட் பணியாரம் பண்ணுறாங்க. வாங்க இனி நெக்ஸ்ட் கார பணியாரம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கார பணியாரத்துக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவும் அது கூட கொஞ்சம் கோதுமை மாவு ரெண்டு மாவும் ஒவ்வொரு கப் எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறாங்க. அதுக்கடுத்து மிளகாய்த்தூளும் தேவையான அளவுக்கு போட்டுக்கிறாங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதை எடுத்து நல்லா பொடி பொடியாக எவ்வளோ பொடி பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக நறுக்கிக்கிறாங்க. நறுக்குனதை நம்ம ஆல்ரெடி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளே எடுத்து போட்டுக்கிறாங்க. இது கூட ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது என்னென்னா கொத்தமல்லி தழை. அதையும் தண்டு இல்லாமல் இலையை மட்டும் பிச்சு பொடி பொடியாக அதையும் நறுக்கி அதையும் எடுத்து இந்த மிக்ஸிங் இதுக்குள்ளே போட்டுக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட் ரொம்ப எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அதை மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் வந்துட்டு தோசை மாவு அதாவது அந்த ஆப்பம் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த பதத்துக்கு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே அந்த பக்குவத்துக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு பணியாரக்கல்லை எடுத்து வச்சுக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிருந்த நல்லா கலக்கி விட்டுக்கிறாங்க. இதில் அப்படியே எல்லா குழிலையும் அரை கரண்டி நெய்யை எடுத்து அப்படியே ஊற்றி அதில் அப்படியே கரண்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நப்புறாங்க. இது வந்து கார பணியாரம். ஸோ இதில் வந்துட்டு அந்த ஸ்வீட் மிக்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணுறதில்ல. ஸோ டேரெக்டாக கலந்து வச்சதை அப்படியே எடுத்து பணியாரக்கல்ல விடுறாங்க. ஸ்வீட் பணியாரத்துக்கும் கார பணியாரத்துக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் அந்த உருண்டை வெல்லம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கரும்பு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் இதில் இடையில மிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது இல்லாமல் இருக்கிறது கார பணியாரம். அது ஆட் பண்ணால் அது இனிப்பு பணியாரம். இது பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் வீட்டில் சொல்கிற தோசை மாவில் கூட ட்ரை பண்ணலாம். அரிசி மாவு வச்சு கூட இது பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பக்கம் வெந்துருச்சு, அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு வேறு என்ன வேலை, நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியது தான். பாருங்கள் அப்படியே இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் அப்படியே சூப்பராக இருக்குது. எடுத்து சாப்பிட்டா அப்படியே சுட சுட சூப்பராக இருக்கும். பாருங்களேன் அப்படியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். See you the next video. Bye guys.